அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு அதே சுவையில் வீட்டில் ஈஸியாக மஷ்ரூம் கிரேவி எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 2 பேனில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்து வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேப்சிகம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம். பச்சை வாசனை அடிக்கும். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைனா கீ சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை ஏலக்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை பொருளை வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போடுறோடனே நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேஸ்ட்டில் நம்ம முந்திரி சேர்த்துக்கிறதுனால ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுப்பதற்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க, வெள்ளை ஜீனி. அப்படி இல்லைன்னாக்கா டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச மஷ்ரூமை உள்ளே சேர்த்துட்டு கிளறி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு திறந்தீங்கன்னா சூப்பரான ரிச்சான கேப்சிகம் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, ரோட்டி, பூரி, ரைஸ் கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்பாத்தி வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி. இது எப்படி செய்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ சப்பாத்தி கூட இந்த மஷ்ரூம் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் சுவையில் ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.